திருநெல்வேலி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்வண்டி சாலை ஆஞ்சநேயர் கோவில் எதிரே நடைபெற்ற நிகழ்விற்கு மாவட்ட செயலாளர் கண்மணி மாவீரன் வேளாளர் தலைமை தாங்கினார். பாரதிதாசரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தொழிற்சங்க பேரவை மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன், பேரவை துணைத் தலைவர் ஸ்ரீராம், மாவட்ட பொருளாளர் முருகன், நெல்லை மணிகண்டன், கண்மணி சர்மிளா, துரைசாமி தேவர், மாவீர சுந்தரலிங்கனார், மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன், தச்சை மண்டல தலைவர் தங்கவேல், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அப்துல் ஜப்பார், மாவட்ட செயலாளர் முத்துவீரன், சாந்தி சவார், ஜமால், சங்கரன், தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க மாவட்ட தலைவர் வன்னை இசக்கி பாண்டியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் திருநெல்வேலி மாநகரில் பாவேந்தர் பாரதிதாசனருக்கு முழு உருவ சிலை அமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா இன்று தமிழர்கள் அமைப்பின் சார்பில் இன்று நெல்லையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாங்கள் தமிழக அரசுக்கு நீண்ட நாளாக கோரிக்கை வச்சு வருகிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அவர் பாரதிதாசன் அவருக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும். அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது தமிழக அரசுக்கு நீண்ட நாளாக கோரிக்கை வைக்கிறது. அதேபோல் திருநெல்வேலி மாநகரத்தில் பாரதிதாசன்
அவருக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கிறது. அதை வருகிற காலங்கள் வருகிற புதிய ஆட்சியாளர் வரார்கள், அவருக்கு ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தணும் என்று அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் வருகிற அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.